வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம். நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாடு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேங்க. என்னடா இன்னைக்கு என்னமோ பண்ண போறேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சட்டு புட்டுன்னு ஒரு இட்லி சாம்பார் தாங்க. ஆமா, இட்லிக்கு ஒரு சைட் டிஷ்ன்னு பார்த்தோம்னா இட்லி வெறும் திங்க முடியாது, எப்போதுமே சைட் டிஷ்ஷோட தான் திங்கணும். அப்படிப்பட்ட இட்லிக்கு ஒரு சட்டு புட்டுன்னு ஒரு சாம்பார் வச்சா எப்படி இருக்கும்? நீங்க அதுவும் கடையில எல்லாம் வைப்பாங்க பாத்தீங்களா, ஒரு தண்ணி சாம்பார், அந்த மாதிரி சட்டு புட்டுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஸோ அதுக்கான இது பார்த்துடலாம். முதல்ல ஒரு பேனில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய், ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ பேன் நல்லா காஞ்சிருச்சு. இதில் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டுருங்க. இதில் கொஞ்சம் சோம்பு, ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயம், ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க பெருங்காயம். அதுக்கப்புறம் இங்கே நான் சின்ன வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பூண்டு இதெல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு சின்ன வெங்காயம், அதாவது ஏன்னா நான் இப்போ ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க, ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, 2 தக்காளி, ஒரு கேரட்டு, அதுக்கப்புறம் ஒரு பல்லு பூண்டு எடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு, அதுக்கப்புறம் இதுக்கு தேவை வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அதாவது சாம்பார் பொடி போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி. சரிங்களா? இது அப்படியே லைட்டாக இப்படி ஒரு வாரம் அப்படி ஒரு வாரம் இப்படி ஒரு வாரம் வதக்கி அப்படியே இதில் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. இதுக்கு ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மலை நம்மளோட இது கொதிச்சு வருது. காயெல்லாம் நல்லா வேகட்டும். வேகாமல் நீங்கள் அப்படியே எடுத்துடாதீங்க. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, நம்ம போட்டிருக்க தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வேகணும். நல்லா மலை கொதிச்சு வரும். இது நல்லா வேக விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் வெந்துடும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளோட காய், தக்காளி, கேரட்டு எல்லாம் நல்லா வெந்துருச்சு, உருளைக்கிழங்கெல்லாம். ஸோ இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சோண்டு ஒரே ஒரு ஸ்பூனு கடலை மாவை எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதில் கலந்துக்கிறேன். ஒரே ஒரு ஸ்பூன் தான். இப்போ அப்படியே கலக்கி விட்டுக்கோங்க. சரிங்களா? இது எதுக்குன்னா இப்போ நம்ம வெறும் அப்படியே வச்சோம்னா காயும் தண்ணியுமா இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் கடலை மாவு போட்டு தண்ணி ஊற்றி கலந்து இது மாதிரி ஊற்றும் போது எல்லாம் காய், தண்ணி, இந்த இது நம்மளோட சாம்பார் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு சாம்பார் கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பதத்தில் வரும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், உங்களுக்கு இந்த பதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது ஒரு கொதி வரட்டும். ஏன்னா நம்ம இப்போ ஊற்றிருக்கனால ஒரு கொதி வந்தக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த நுரைச்சி வருது பார்த்தீங்களா? இப்போ இந்த டைமில் ஒரே ஒரு கொஞ்சோண்டு வெல்லத்தை நான் இடித்து வச்சுருக்கேன், அதை போட்டுறேன். ஸோ நம்மளோடத இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். சாம்பார் பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை இது எல்லாத்துக்கும் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். நம்மளோட சாம்பார் நல்லா கொதிச்சாச்சு. ஸோ இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொத்தமல்லி புதினாவை நறுக்கி இது மேலே போட்டு அப்படியே நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ நம்மளோட டேஸ்டியான சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பே இல்லாமல் ஒரு நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு தண்ணி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி சுவையாக டேஸ்டியாக சாம்பார் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாடு நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் செக்ஷனில்
கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நெக்ஸ்ட் வீடியோ வேணும்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும்னு ரெசிபி வேணும்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு டேஸ்டியாக சுவையாக ரெசிபி வேணும்னா என்ன பண்ணோம், அதுக்கு முன்னாடி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.